குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயனவெல்லாம் நிலம் தரம் செய்யும் நீள் விசும்பு அருளும் அருளோடு பெருநலம் அளிக்கும் பலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயன செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். காஞ்சி மகாபெரியவர்கிட்ட போய் 100 வயசு அவர் வாழ்ந்தார். ஆறாக அருள்மாறி பொழிந்த வள்ளல் ஆன்மீக ஜோதியாய் வாழ்ந்த செம்மல் சேராக கிடைந்த சமூகம் தன்னை சேர்த்து வடிவமைத்த சிற்பி மக்கள் பல கூறாக மதங்கள் கூறி கிடந்த போதும் கூளையுமே ஒன்றென்று சொன்ன கோமான் ஒரு நூறாண்டாய் ஒளி தந்த ஞானதீபம் ஒளியோடு ஒளியாகி ஓர் நொடியில் ஒன்றாக கலந்ததம்மாண்டு காஞ்சி மகாபெரியவரை 1894 1994 சென்டனரி செலிப்ரேஷன்ஸ் 100 வயசு வாழ்ந்தார் அவர். அவர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டார், இந்த பாவத்துக்கு பரிகாரம் என்ன? பரிகாரத்தால் ரெமெடி, அஸ்ட்ராலஜி ரெமெடின்னு போட்டிருக்காங்க. இந்த பாவத்துக்கு ஏதாவது பரிகாரம் உண்டான்னு அவர் சொன்னார். கொஞ்ச நேரம் அப்படி மூடிட்டு கண்ணை மூடிட்டு சொன்னார், பாவத்துக்கு பரிகாரம் அந்த பாவத்தை தொடர்ந்து பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு. நம்ம என்ன பண்ணுறோம், ஏதாவது ஒன்று பண்ணுறோம், உடனே சாமி தப்பாக நினைக்கக்கூடாதுன்ட்டு அவருக்கு ஒரு அமௌண்ட்டை உண்டியில் போடுறோம், இல்லை ஒரு அபிஷேகம் பண்ணுறோம். அவர் என்ன பிஸ்னஸ் பார்ட்னரா? தானே தனக்கு பகைவனும் நட்டானும் தானே தனக்கு மறுமையும் இம்மையும் தானே தான் செய்த வினைப்பையும் துய்ப்பானும் தானே தனக்கு தலைவனுமாம் என்ற திருமந்திரத்தில் திருமூலர் 5000 வருஷத்துக்கு முன்னாடி 3000 பாடல்கள். அவர் சொல்லாத தத்துவங்களே இல்லை. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. உனக்கு உன்னுடைய நல்ல நினைவுகள் உனக்கு நல்ல நண்பர்கள், உன்னுடைய தீய எண்ணங்கள் உனக்கு எதிரிகள். தாத்தா சொத்து பேரனுக்குன்னா தாத்தா 4 மர்டர் பண்ணாருன்னா இந்த பாவம் பக்கத்து வீட்டு பேரனுக்கு போகாது, தாத்தா அவனுடைய சொந்த பேரனுக்கு தான் வரும். ஜோதிடம் உண்மையா? அதனுடைய இது என்ன? ஏன்னா இந்து மதத்தில் என்னை நான் சாதாரணமாக குளத்தில் ஆறில் குளிச்சிருந்தவன கடலில் குளிக்க விட்டார் ஜாம்புவான் சுவாமிகள். 1 மாதமாக எடுத்து உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன். அப்போ பார்த்தா பிவி ராமன் பெங்களூர்லேருந்து வந்திருக்கார். அவர் ஜெயின் அஸ்ட்ராலஜர் பெங்களூர் வெங்கட்ராமன். அவங்க தாத்தா சூரிய சாஸ்திரி நாராயண ராவுன்னு பெரிய முதல் உலக போரை கணிச்சிருக்காங்க எப்போ வரும்ன்ட்டு. காந்தியினுடைய படுகொலையை கணிச்சிருக்கார், வங்கதேச பிரிவினையை கணிச்சிருக்கார். ஏன் இன்னும் ஹிட்லர் படுகொலையை கணிச்சு எழுதியிருக்காங்க. இதெல்லாம் சாதாரணம் கிடையாது. அஸ்ட்ராலஜி இஸ் நத்திங் பட் எ சயின்ஸ், அறிவியல் பூர்வமானது. இந்த கிரகங்களும் கோள்களின் இயக்கங்களும் இது சாதாரண விஷயம் இல்லை. இதுக்கு ஒரு தெளிந்த ஞானம் வேணும், பூர்வ புண்ணியஸ்தானம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், இறை அருள் இருக்கணும். இறை அருள்லாம் சாதாரண இறை அருள் இல்லை. நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நஞ்சத்திலிருந்து நீங்காதான் தாள் வாழ்க. நான் கூட உன்னை மறக்கலாம், நீ என்னை மறக்க மாட்டா அப்படிங்கிறார் மாணிக்க வாசகர். இமைப்பொழுதும் என் நெஞ்சத்திலிருந்து நீங்காதான் தாழ் வாழ்க. இதுக்கு 200 பக்கம் விளக்கம் எழுதியிருக்கார் ஒருத்தர். நான் மறக்கலாம், ஆனால் நீ என்ன மறக்க மாட்டேன். இதுதான் அப்பரும் சொல்றார், பனைக்கை மும்மத வேடம் உரித்தவன் நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டவன் அனைத்தும் வேடமாம் அம்பாலா கூத்தனை துணை பொழுதும் மறந்த நான் உய்வனும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னைக்கு நாடு எங்கே போயிட்டு இருக்கு? எங்கே பார்த்தாலும் ஒரே ஈகோ. இங்கே திசையின் விலையில் இன்றைக்கி பேப்பர் படித்தேன் நான். இயல்பிலே இயற்கையிலே ஒரு பத்திரிக்கைக்காரன் காலையில் வாக்கிங் போயிட்டு 2-3 பேப்பரை வாங்கி படித்தா, திசையின் விலை பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு கோவில் திருவிழாவில் கரகாட்டக்காரனுக்கு யார் பரிசு கொடுக்கறது, கௌரவிக்கிறது, இங்கே கௌரவிச்சாங்கல்ல, அந்த மாதிரி அங்கே யார் கௌரவிக்கிறதுன்னு ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்த அந்த பெருமக்கள் கூட்ட ஒரு அந்த ஈகோ, யார் முதல்ல கௌரவிக்கிறதுன்ட்டு. அதில் 2 கொலை நடந்திருக்கு. இந்த சமூகம் எங்கே போயிட்டுருக்கு? காலேஜ் ஸ்டூடெண்ட்டை பார்த்து வாத்தியார் பயப்படுற காலமாக இருக்கு. வாத்தியாரை பார்த்து பையன் பயந்த காலம் போய். ஏன்னா நம்ம கிரவுண்ட் ரியாலிட்டியை பேசணும். விருதுநகருக்கு வரும்போதெல்லாம் எனக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி, அதே மாதிரி விருதுநகருக்கு வரும்போதெல்லாம் அளவு கடந்த துயரம். 2த்துக்கும் காரணம் கர்ம வீரர் காமராஜர். அப்படி ஒரு தலைவனை உலகத்தில் நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது.
எத்தனையோ மந்திரி வரலாம், எத்தனையோ முதலமைச்சர் வரலாம். முக்கால் கை சட்டைக்கும் முழந்துண்டு வேட்டிக்கும் தனி மனித சேவைகளுக்கு சுவரிழிப்பு கொண்டவன். இல்லாலும் இல்லால் இல்லை என்ற ஏக்கமும் இல்லால் காதலைய அரசியலுக்கு கரைத்து விட்ட கங்கையவன். தென்றலே தென்பொதிகை மலை சாரலே தங்கமே தமிழே பழனிமலை ஆண்டிகையில் கூட ஓடி இருக்கும் உன் கையில் அது கூட இல்லையேன்னு இந்த விருது பட்டி இப்போதான் விருதுநகர் 1954 1963 9 ஆண்டு காலம் தமிழ்நாட்டினுடைய பொற்காலமாக இருந்த தலைவனை தோற்கடித்த மண் இந்த மண். அதுக்கெல்லாம் இப்போ விருதுநகர்லேருந்து வரேன்னு சொன்னால் கன்னியாகுமரியிலே ஆகட்டும், இரணியல்லேருந்து வந்திருக்காரு, எங்கே வேணா ஆகட்டும், அந்த கோபம் இன்னும் போல. ஏன்னா அந்த பெருந்தலைவர் மாதிரி ஒரு தலைவன் ஒரு யுகத்துக்கு தான் ஒருத்தர் பிறக்க முடியும். வரலாறுல அவர் தான் நிற்பார். லட்சம் மந்திரி வராரு போறாரு. எப்படிப்பட்ட தலைவன்! அவர் பிறந்ததனால் இந்த மண் பெருமை விட்டுறது, அவர் தோற்றதனால் இந்த மண் இகழ்ச்சி அடைஞ்சது. ஒரு மண்ணுக்கு இந்தியாவில் புகழும் இகழும் ஒரே மண்ணுக்கு இருக்குன்னா அது விருதுநகரில் தான் இருக்கு. இதை சொல்வதற்கு எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஏனென்றால் அப்படியெல்லாம் ஒருத்தர் வாழ முடியுமா? ஒரு நகமும் சதையும் இருக்கிற சாதாரண இந்த இந்தியாவினுடைய பிரதமரை 2 முறை தோற்கடித்தவன், சொந்த மண்ணிலே சொந்த மக்களால் தோற்கடிக்கப்பட்ட பிறகும் இந்த மண்ணின் மேன்மைக்காக வாழ்ந்தானே மகத்தான மனிதன் காலா காந்தி. கருப்பு தங்கம். ஜாதி பேச வரல, நான் இங்க மதம் பேச வரல. அண்ணா பேரறிஞர் அண்ணா என்ன டவரிங் லீடர். அவர் கரப்ஷனே பார்க்காதவர். அவர் தோத்திருக்கார் காஞ்சிபுரத்தில். ஏன் என்னுடைய அருமை நண்பர், உயிருக்கு உயிரான நண்பர், இப்பொழுதில் என் நெஞ்சத்தில் என்றைக்கும் ஒரு சிம்மாசனம் போட்டிருந்திருக்கிற கேப்டன் விஜயகாந்த், அவருடைய பையன் இங்கே இருந்தார், ஜெயிப்பார்னு பார்த்தா 4500 ஓட்டில் தோத்துட்டார். அவரை எழுத்த எம்பி 5 வருஷத்துக்கு ஒரு தான் வரான்னு சொல்கிறாங்க சென்னையில். இது எங்கே போயிட்டு இருக்கு நம்ம ஒரு விஷயம். இது அரசியல் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அண்ணன் வந்து பேசணும் அப்படின்னாரு. நான் நடுவில் அவருக்கு ஹெல்த்து முடியல, ஆனால் எல்லாரையும் கூப்பிட்டு அவரால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ஈதல் இசைப்பட வாழ்தல் அதல்லது ஊதியமில்லை உயிருக்குன்னா எல்லாருக்கும் 1 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து பிரேஸ்லெட் கொடுப்பது அல்ல, அந்த மனம் வேண்டும். மூளை கூட சின்னதாக இருக்கலாம், இதயம் ஈரமாக இருக்கணும். ஈதல் இசைப்பட வாழ்தல் அது அல்லது ஊதியமில்லை உயிருக்குன்னா இந்த உயிருக்கு எதிராக ஊதியம்னா குடுன்றான். வள்ளல் பெருமான் சொல்றார், பசித்தவன் முகத்தை பாராது இருக்காதேன்னார். நீ கொடுக்காதப்போ அவனை பாடு. லுக் அட் த ஃபேஸ், ஃபர்ஸ்ட் அவனை பார். இத்தனை பேரை இங்கே வரவழைச்சி எல்லாரையும் கௌரவப்படுத்தி எல்லாருக்கும் ஒரு அரியாசனம் கொடுத்து, இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அதாவது 1895 ஒரு அஸ்ட்ராலஜர் மேகசைன் BV ராமன் நடத்துகிறார். எனக்கு அஸ்ட்ராலஜி தெரியாது, பட் அஸ்ட்ராலஜியை படித்ததுனால சொல்கிறேன். காந்தி படுகொலை எப்போ நடக்குன்னு எழுதினார்னா, சனி கிரகம் கடகத்தில் நுழையும் போது அவர் கொல்லப்படுவார், சுட்டு கொல்லப்படுவார் கணிச்சிருக்காங்க. சரி, இது அஸ்ட்ராலஜி பஞ்சாங்கத்தை பார்த்து சொல்கிறாங்க, இது சந்திர கிரகணம், இது சூரிய கிரகணம், அதை தான் சயின்ஸ் சொல்கிறது. அதாவது அந்த நல்வாக்கு நாயகன்றான், அதுக்கு தனி மனித ஒழுக்கம் இருக்கணும், ஐம்புலனை கட்டுப்படுத்தணும். சும்மா வந்துடாது அஸ்ட்ராலஜி, படித்தா வராது. செல்ஃப் டிசிப்ளின் இருக்கணும், அப்போ தான் வாக்கு பலிதம் இருக்கும். அஸ்ட்ராலஜியில் படிக்கிறது பெருசு இல்லை, சொல்கிறது பெருசு இல்லை, யார் சொல்லுகிறார்கள். நீடாமங்கலத்தில் பெரிய ஒரு ஐயர் இருந்தார் ஒருத்தர். அவர் கைரேக ஜாதகம் சகுனம் எல்லாம் அவரோட அதெல்லாம் இல்லை, ஒருத்தரை நடந்து வர சொல்லுவார். அப்படி அங்கேருந்து இங்கே நடந்து போனவார், ஜாதகத்தை குறிச்சிடுவார். அப்போ அந்த அளவுக்கு ஆற்றல் அவங்களுக்கு இருக்கிற தாத்தா வணிகம் பண்ணலை. அதை என்னைக்கு அஸ்ட்ராலஜி வணிகமாச்சு, அஸ்ட்ராலஜியில் இருக்கிற மரியாதை போச்சு. ஒரு ஆட்டோ டிரைவர் தப்பு மீட்டருக்கு மேலே காசு வாங்கினாருன்னா எல்லா ஆட்டோ டிரைவரையும் சந்தேகப்படுற மாதிரி ஆகிப்போச்சு அஸ்ட்ராலஜி ப்ரொஃபஷனல் இன்னைக்கு. அதாவது இந்த பாவத்தை பற்றி பேசும்போது ஆண்டாள் சொல்கிறா, எங்கள் மீது சாபம் அழிந்தேலோ ரம்பாவா. இந்த பாவத்துக்கு கூட பரிகாரம் உண்டு, சாபத்துக்கு பரிகாரம் கிடையாது. நம்ம சொல்கிறோம் அவன் பங்களா கட்டிட்டான், என்க்ரோச்மெண்ட் பண்ணிட்டார், அதை வாங்கிட்டார். ஆனால் நமக்கு இருக்கிற நிம்மதியை நம்ம படுத்தா தூங்குறோம், அவங்களுக்கு அது இருக்கான்னு தெரியாது. ஏதோ நான் அண்ணன் பேசும்போது சொன்னார் இறை அருள்னு. எனக்கு திருமந்திரம் தான் ஞாபகத்தை வருது.
நான் வந்து எவ்வளோ சாமியார் இருக்காங்க, கார்பரேட் சாமியார். ஒரு திருமூலரும் தேவாரத்துலேயும் திவ்ய பிரபந்தத்துலேயும் திருவாசகத்துலேயும் சொல்லாத எதுவும் சொல்லலை. ஒரு ரூமு, ஏசி ரூமு, 2 ஊதுவத்தி ஏற்றுறது, கண்ணை மூடிக்கொண்டது, யோகா. இன்றைக்கி யோகா, தியானமும் ஜபமும் யோகாவும் அஸ்ட்ராலஜியும் ஒரு கார்பரேட் தொழிலாகி கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. அதை திருமூலர் மரத்தடியில் உட்காந்து திருவாவடுதுறையில் சொல்லிட்டு போயிட்டார். யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, ஆர் அறிவார் அந்த அகல நீளத்தை, பேரறியாத பெருஞ்சொடர் ஒன்றத்தின் வேறறியாமை விளம்புகின்றேனேன். ஒரு திருமூலருக்கு இணையாக நீங்கள் உலக இலக்கியம் எங்கே வேணாலும் போங்க. ஒரு திருமூலருக்கு இணையாக, ஒரு திவ்ய பிரபந்தத்துக்கு இணையாக, ஆழ்வார்களுக்கு நாயன்மார்களுக்கு இணையாக, திருவாசகம் தேவாரம் அந்த 4வர்களுக்கு இணையாக உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. என்ன 4 புக்கு படித்ததுனால நீ இறைவனோட பேச முடியுமா? யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, அது என்ன ஸ்கேலை வச்சு அளக்க முடியுமா அவனை? ஆர் அறிவார் இந்த அகல நீளத்தை, பேரறியாத பெருஞ்சுடர்ன்றார். அது உள்ளத்தில் இருக்கிற ஒளி. பி லைட் யுவர் செல்ஃப், நீயே உனக்கு ஒளியாகிறன்றான். அப்புறம் சொல்றார் திருமூலரே சொல்றாரு, படிக்கும்போது சிரிப்பாரு. வேற அறியாமை விளம்புகின்றன, எனக்கு அந்த ரூட் காஸ்ட் தெரிலன்றார். எவ்வளவு சுப்ரீம் கோர்ட்லேருந்து இந்தியாவில் இருக்கிற பல தலைவர்களை பார்த்துட்டு, தமிழ்நாட்டில் இருக்கிற பல தலைவர்களை எல்லாரையும் பார்த்துட்டு, பல தொழிலதிபர்களை பார்த்துட்டு, ஒரு ராமராஜன் சட்டை போடுற மாதிரி ஒரு மஞ்சள் சட்டையை போட்டு ஒரு வேஷகன் இங்கே உட்காந்துருக்காரு. சித்தர் மாதிரி இருக்கார் அவர், சித்தம்போக்கு சிவம்போக்குன்னு. ஆனால் ஒரு ஃபோன் போட்டால் பறக்கும். அடக்கம் வேணும். அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமல் யாரொருள் வைத்து விடுன்றான். அவர் சொல்கிறார், எனக்கு எவ்வளோ பேர் என் வாழ்க்கையில் என்னை விட்டு பிரிஞ்சு போயிருக்காங்க கஷ்ட காலத்தில். நான் அவங்க பேரில் எனக்கு வருத்தம் கிடையாது, கோபம் கிடையாது, பொறாமை கிடையாது அப்படின்றாரு. அது கம்பன் சொல்கிறான் ராமாயணத்தில் ஒரு அழகாக. நம்ம வாழ்க்கையில் எல்லாரையும் தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். பகையிலன் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காதுன்றான். யாரோடையும் நமக்கு பகை இல்லைன்னா அவனோட இருக்கிற பகை, அந்த போர், அந்த பொறாமைன்ற கொன்னம், அந்த தீய சக்தி, அந்த அழுக்காறு, அதுதான் முடிவுக்கு வருமே தவிர நம்மளுடைய புகழ் முடிவுக்கு வராதுங்கிறான். யாரோடும் பகையிலன் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காதுங்கிறான். பழம்புரிஜான் சொல்லுவார் என்கிட்ட, இங்கே அடக்கம் என்பதே பல பேருக்கும் அடக்கம் செய்யப்பட்ட பிறகுதான் வருகிறது. ராமாயணத்தில் அனுமாருக்கு நிகரான ஒரு கேரக்டர் யாரும் கிடையாது. சஞ்சீவி மலையை தூக்கினந்தவன் சிரஞ்சீவி. ஏன்? ராமர் தன்னம்பிக்கை, அவதார புருஷன் ராமர் தன்னம்பிக்கையை இழக்கிற போதும், சீதாதேவி அசோகவனத்தில் தன்னம்பிக்கை இழக்கிற போதும் அவர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டிய தளபதி அவன். ஆனால் அவன் எப்பயுமே பணிஞ்சு தான் வணங்குவான் ராமனை, வாயு பொத்தி தான் நிற்பான். ஒரு பெரியவங்கள்ட்ட பேசும்போது ஏன் அப்படி நிற்கிறோன்னா, அது ராமாயணத்தில் சொல்கிறார் அவர். கம்பராமாயணத்தில் ஒரு வரி வருது, வணங்கிய மேனியன் மறைத்த வாயினன் நுணங்கிய கேள்விலன் நுவில்வதாயனன். அப்போ என்னன்னா, வணங்கிய ராமர் கண்டேன் சீதையைன்னு சொல்கிறாரு, அங்கே கணையாழியை கொண்டு கொடுக்குறாரு. பெரியாழ்வார் 10 பாசனம் எழுதியிருக்கார். ராமரும் சீதையும் கணையாழி கொடுத்து தான் நமக்கெல்லாம் தெரியும். அசோகவனத்தில் சீதை இருக்கும்போது, இலங்கைக்கு போகும்போது, அந்த நீ வந்து ராமபிரானுக்கு நண்பன்றதை உற்ற தோழன்றதை எப்படி நான் நம்புறது? ஹவு கேன் ஐ பிலீவ்? அவளுக்கு அது சந்தேகம் நிறைய வருது. பெரியாழ்வார் 10 பாசனம் எழுதியிருக்கார். ராமனுக்கும் சீதைக்கும் நடந்த அந்த தனிப்பட்ட முறையில் நடந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் தன்னுடைய நெஞ்சுக்கு நெருங்கிய தோழனாக இருக்கிற அனுமார்ட்ட சொல்கிறார். அந்த பக்தி எப்படி இருக்கணும், அடக்கம் இருக்கணும் அப்படின்றார். நீங்கள் மகாபாரத ஜோதிடத்துக்கு 2 உதாரணங்கள் போகும். மகாபாரதம், ராமாயணம் இதிகாசங்கள். அது கைகை பேச்சை கேட்டு ராமனை காட்டுக்கு அனுப்பிட்டாரு தசரத சக்கரவர்த்தி. ராமர் பொறுமையின் இலக்கணம், லட்சுமணா அதுக்கு எதிர்மாறு. அப்படி கடல் பொங்குற மாதிரி பொங்குறான். அண்ணன்ட்டே சொல்கிறார் அப்பாவை பற்றி, இந்த கிழவனுக்கு புலன்கள் தான் தளர்ந்து விட்டது, புத்தியும் தளர்ந்து விட்டதா. கோபம், அண்ணனை காட்டுக்கு போக சொல்கிறாரேன்ட்டு. இப்பயா இருந்தால் கூலிப்படை ஆயிடுச்சுன்னு வந்து கொன்னுடுவாங்க, அந்த அளவுக்கு கோபம் லட்சுமணனுக்கு. அம்மா குடிக்க காசு தரலன்னா, நான் ஏதோ நம்ம அறம் பேசுகிறேன், இது அறிவுரை இல்லை. இங்கே பேசினது எல்லாமே அறிவுரை இல்லை, அறவுரை.
அறிவுரை வேற, அறவுரை வேற. இந்த உலகத்தில் இன்னைக்கு அட்வைஸ் பண்ணுறது தான் முதல் தப்பு. அவர் அனுபவத்தில் பேசுகிறார். அப்போ லட்சுமணன் வாலி அவதார புருஷன் எழுதுகிறார். 15,000 சினிமா பாடல்கள் எழுதியவர் என்கிட்ட சொன்னார். அவர் தான் ஆழ்வார்க்கடியார்னு எனக்கு பட்டம் கொடுத்தார். அப்போ சொன்னார், உன்னை ஆழ்வார்கள் கை விட்டால் இந்த ஆழ்வார்கள் கை விட மாட்டார் மைப்பாண்டார். அது சத்தியமான வாக்காக இருக்குது. ஆழ்வார்களும் கை விடலை, ஆழ்வாரும் கை விடலை. லட்சுமணனுக்கு கோபம் வருது தசரதன் மேலே. எல்லாம் அவனுக்கு கண்ணுமனு தெரியாத கோபம் வருது. அப்போ அந்த வசன உரை நடையில் வாலி எழுதுவார். அப்போ தான் அஸ்ட்ராலஜியை கொண்டு வரார் அவர். வாலி அதில் பெரிய நம்பிக்கை உள்ளவர். தம்பிகிட்ட சொல்கிறாரு, ஒன்னால் ஞாலத்தை எதிர்த்து போரிட முடியும், காலத்தை எதிர்த்து போரிட முடியுமா? அது புள்ளி வைத்து போடுகிற கோலங்களை எல்லாம் உன்னிடம் சொல்லி வைத்து விட்டா போடும். காலத்தை சொல்றார், கோள்களை சொல்றார். எல்லாம் கோள்களின் திருமூலர் திருமந்திரத்தில் சொல்றார். எல்லாம் நவகோல் கூடி நடத்தும் மாண்பு ஊப்பு நிகழ்ச்சியது, ஆய கோள்கள் ஆட்டம் அதுவே காய நிகழ்ச்சி எனல் நன்றும் தீதும் நவகோல் ஆட்டம் என்று உணர்வது அது, தோற்ற உடுக்கும் யாவும் கோள்கள் ஆற்ற செயல்கள் என்று உணர். அவர் சொல்றாரு, மனித வாழ்வில் அனைத்து நிகழ்ச்சிகளும் 9 கோள்கள் கூடி நடத்தும் நிகழ்ச்சிகளின் விளைவே. உலக இயக்கம் என்பதே கோள்களின் இயக்கம்தான். மனித வாழ்வில் ஏற்படும் நன்மையும் தீமையும் எல்லாம் 9 கோள்களின் நாட்டத்தால் வருவனவே. உலகம் உள்ளிட்ட அனைத்து தோன்றுவதற்கும் ஒடுங்குவதற்கும் காரணம் கோள்களின் செயல்பாடே. சரி, இதை சொல்லிட்டு நம்ம பேசாமல் இருக்க முடியுமா? அதுக்கு ஒரு பதில் சொல்றார் அவர். எல்லாமே 9 கோள் தான், நவகிரகம் தான். ஏற்கனவே எல்லாம் ஆல்ரெடி ப்ரீ பிளானடு, எல்லாமே ஏற்கனவே தீர்மானம் செய்யப்பட்டது. ஏன் சார் ஜோதிட போகிறோம் எல்லாரும்? நாளைக்கு இன்னைக்கு சந்தோஷமாக வாழறதை பற்றி அவனும் கவலைப்படல, நாளைக்கு என்ன நடக்குன்ற ஒரே கேள்வியில் தான் எல்லாரும் படையெடுக்கிறான். புத்தர் சொல்கிறாரு, லீவ் த மூமெண்ட் அப்படிங்கிறார். நம்ம எல்லாருமே நேற்றை பற்றி கவலைப்படுகிறோம், இல்லை நாளையை பற்றி சிந்திக்கிறோம். நேற்றோடு வாழ்கிறவன் பலர், நாளையோடு வாழ்கிறவன் பலர். நேற்றைக்காகவும் நாளைக்காகவும் இன்றைய பொழுதை இழக்கிறவர்கள் தான் நாம்ன்றார். இன்னைக்கு சந்தோஷமா இப்போ வந்து என் மேடால வரையா டிஃபன் சாப்பிட்டே அவரோட சந்தோஷமா இருக்கியா பேசு. ஆனால் நாளை, இன்னைக்கு கிடைக்காத நாளை கிடைக்குமா? அந்த நாளை என்பதை பற்றிய கேள்விகளுக்கு பதில் செய்வதுக்கு தான் படப்படையா போறாங்க. அப்ப சொல்றாரு அவரு, நீ வந்து இந்த கோள்கள் ஆட்டம் தான் எல்லாம் சொல்ல. அவரே சொல்றார் திருமூலர்ல. ஏன் திருமூலர் எடுத்தனா, திருமூலரை மாதிரி ஒரு யோகத்தை, ஞானத்தை, பக்தி, முக்தி எல்லாம் இதில் இருக்குது. இந்த 3000 பாட்டை ஒருத்தன் 30 பாட்டை அதை படித்தான்னா போதும். வாழ்க்கை செல்ஃப் டிசிப்ளின் கிடைச்சிடும் அவனுக்கு. செல்ஃப் டிசிப்ளின் வந்தால் லைஃப்பில் ஒரு மொராலிட்டி வரும், ஒரு எத்திக்கு வரும். இப்போ இங்கெல்லாம் வர்றது எதுக்கு? ஒரு பாடம் எடுக்கிறதுக்குன்னு இல்லை. வாழ்க்கை என்ன, நிலையாமை என்ன, எது மன அமைதி, பணம் மட்டும் ஒன் ஆஃப் த ஃபேக்டர். அது நம்ம எல்லாரும் பணம் தான் நம்மளை சந்தோஷப்படுத்த நினைக்கிறோம். அது மட்டும் சந்தோஷப்படுத்தாது. அது இருந்தால் தான் 1 லட்ச ரூபா தர முடியும், பிரேஸ்லெட் போட முடியும், தங்க மோதிரம் போட முடியும், அதெல்லாம் அவர் கூட்டி இவ்வளோலாம் செய்ய முடியும். அது ஒரு ஃபேக்டர். ஆனால் வாழ்க்கையின் நியதி, வாழ்க்கையின் எங்கே போகிறோம், எங்கே நிற்கிறோம், வேர் வி ஆர் ஸ்டாண்டிங், இந்த வாழ்க்கையில் என்ன மாண்புகள் இருக்குது, என்ன பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம், அதை நமக்கு யார் கத்துறது? அந்த குரு பையனுக்கு அவருக்கு கிருஷ்ணன் சார் கொடுக்கும்போது, அவர் கோபால் சார் சன்னு கொடுக்கும்போது கண் கலங்குறார் அவர். ஜோதிடம் என்பது ஒரு குரு மூலியமாக தான் கற்றுக்க முடியும். அதை போய் ஏதோ காலேஜில் போய் எல்லாம் கற்றுக்க முடியாது. அதனால தான் அந்த காலத்தில் குருகுலம்னா எல்லாமே மாறும். வசிஷ்டர் வச்ச நாள், வால்மீகி வசிஷ்டர் வச்ச நாள், ராம பட்டாபிஷேகம் யார் வச்ச நாள்? நம்ம நினைச்சபடி அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம். ஹி மே பி எனிபடி, பட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட் இஸ் நோபடி. அதை தான் சாஸ்திரம் சொல்கிறது, சம்பிரதாயம் சொல்கிறது, எல்லாம் சொல்கிறது. 9 கோள்கள் தானே நீ சொல்கிற, அதுபடி தான் எல்லாம் நடக்கும்னா அப்போ இறைவன் இருக்கானா இல்லையா? இறைவன் எப்படி காப்பாற்றுவோம்? அதுக்கு திருமூலர் சொல்கிறார், வான் நின்று இடிக்கலன் மா கடல், கடல் பொங்கினா என்ன, கானென்று சென்று கடல் தான் ஒன்றி மாறுதவன் சான், நான் ஒன்றி நாதனை நாடுவன் நானே. அந்த சிவன் என்னுள் இருக்கிற போது கோள்களுக்கு திருக்கோளிலையும் பெரு. நான் கலைஞரை பார்த்து ஒரு தடவை சொன்னேன். அவர் பகுத்தறிவு பகலவன், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, அவருடைய வழி வந்தவர். ஆனால் மாற்று சித்தாந்தங்கள் உள்ள பேர் பெரிய மரியாதை உள்ளவார். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டுன்றதில் அவருக்கு பெரிய ஈடுபாடு உண்டு. அவரோட நான் பேசும்போது ஒரு நாள் ஆஃப் த ரெக்கார்டாக பேசும்போது சொன்னேன்,
இப்போ தான் திருக்குவளைன்னு பேர். 8ஆம் நூற்றாண்டில் அதுக்கு திருக்கோளிலின்னு பேர். 9 கோள்களுக்கு ஈஸ்வரனுங்க திருக்கோளிலி. விண்ணுளார் தொழுதேற்றும் விளக்கினை மண்ணுளார் வினைத்திருக்கும் மருந்தனை பன்னலார் பயிலும் திருக்கோளிலி அன்னலார் பாதம் அடி தொழுது உய்மின்னு அப்படியே கேட்டார். சுந்தரமூர்த்தி தேவாரம் அப்பர் தேவாரத்தெல்லாம் சொன்னேன். அதுக்கப்புறம் திருவாரூர் சர்வதோஷ பரிகார ஸ்தலம். அது திருவாரூரில் இருக்கிற தியாகேசா மகாராஜா 5 வேலி குளம் கமலாலயம், 5 வேலி நிலம். அவர்கிட்ட நான் சொன்னேன், நீங்கள் ஏற்கனவே திருக்குவளையில் பிறந்துங்க, அங்கேருந்து மைக்ரேட் ஆகி இடம் பெயர்ந்து திருவாரூர் போனங்க, அங்கேருந்து மைக்ரேட் ஆகி கோபாலபுரம் போனங்க. வாயுல் வையகம் நின்ற மடநில்லார் ஆயர் புத்திரன் அல்லன் அருந்தெய்வம் பாய சீருடை பண்புடை பாலகன் மாயன் என்று மகிழ்ந்தனர் மாதரே. ஆனிறை மேய்க்க நீ போதி அருமருந்தாவது அறிவாய் காணகமெல்லாம் சுற்றி உன் கரிய திருமேனி வாட பானையில் பாலை பருகி பற்றாதாரெல்லாம் சிரிப்ப தேனில் இனிய பெறானே செண்பகப்பூ சூட்ட வாராய். அவர்கிட்ட சொன்னேன், கோபாலபுரத்தில் கிருஷ்ணன் கோயில் வாசல் இருக்குங்க, பிறந்தது திருக்குவளை திருக்கோளிலி. அவர் வீட்டுக்கு எதிர அந்த பாடல் பெற்ற ஸ்தலம், பாடல் பெற்ற சிவஸ்தலம் அது. அங்கேருந்து மைக்ரேட் ஆகி திருவாரூர் போகிறாரு தியாகேசா மகாராஜா. அவன் தான் நிலையான ஆட்சிக்கு அதிபதி. அவன் மற்றதெல்லாம் மாறும், 5 வருஷம் மாறும், கூட்டணி வரும் போகும், 60 சீட்டு தொங்கும் எகரும், மெஜாரிட்டி வரும், தனித்தான். என்றைக்கும் மெஜாரிட்டியாக இருக்கிற ஒரே தலைவன் அவன் தான். அங்கேருந்து திருவாரூர் வந்தங்க, அங்கேருந்து கோபாலபுரம் வந்தங்க. இந்த கடவுள் ஃபுல்லாக கடவுளுக்கு பக்கத்தில் இங்கே இருந்துருக்குங்க, ஆனால் முரண்னா கடவுள் இல்லைன்றங்கன்னு சிரிச்சிட்டார். ஒரு பேசுகிற போது அவர்கிட்ட ஒரு ஆஃப் த ரெக்கார்டாக பேச முடிஞ்சது, அந்த உரிமையை கொடுத்தார். ஏன்னா இப்போ எனக்கே நான் எங்கள் வீட்டில் 6வது பையன், 6ஆம் போர். எனக்கு முன்னாடி 4 அக்கா, ஒரு அண்ணன். நான் இந்த அரசியல் கூட்டம் அங்கே இங்கே சுற்றிட்டு கிடப்பேன். ஏன்னா அஸ்ட்ராலஜி ஜாதகன்றதுனால சொந்த அனுபவத்தை பேசணும். அவர் சொன்னார், இவர் சொன்னார், கோட்டை காட்டிட்டு போயிடக்கூடாது. நீ என்னடா சொல்கிற, அவர் சொல்கிறதே இருக்கட்டும், இவர் சொல்கிறது இருக்கட்டும், நீ என்ன சொல்கிற. அப்போ நான் சின்ன வயசில் அரசியல் கூட்டம் அங்கே இங்கே பேச்சு அப்படி போயிடுவேன். எங்கள் அம்மா கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க, இவன் பாட்டுக்கு ஒன்று எங்கேயோ போகிறான் வரான், அவங்க பிராமண பையனா வீட்டில் இருப்பாங்க, ஏதாவது படிப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க, காலத்தை ஓட்டுவாங்கன்னு பார்த்தா இவன் மாறி ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கான் அப்படின்னாங்க. அப்போ எங்கள் பெரியம்மா சொன்னாங்க, அவங்களுக்கு 2 கண்ணு தெரியாது, அவன் 6ஆம் ஒரு பையன் ஆணை கட்டி வாழ்வான்னு. நான் இப்போ ஆணை கட்டி வாழறனா இல்லையா, ஆணை கட்டி வாழறோம்னா அத்தனை பேரும் ஃப்ரெண்டு. ஒரு நாளைக்கு முதல்வர் பேசுகிறாரு, கவர்னர் பேசுகிறாரு, அதெல்லாம் நான் தலையில் ஏற்றிக்கல. ஐயா மாதிரி தான், ஐயா சென்னையில் இங்கே விருதுநகரில் இருக்கார், நான் சென்னையில் இருக்கேன், அவரை மாதிரியே வாழ்ந்துன்னு கிடக்கிறேன். அந்த தாய் என்ன ஆசைப்பட்டாலோ அதெல்லாம் நடந்தது. எங்கள் அம்மாவனுடைய சதாபிஷேகம், அப்பாவுடைய சதாபிஷேகத்துக்கு எல்லோரும் வந்தாங்க, அத்தனை பேர் வந்தாங்க. ஒரு சாதாரண ஆசிரியருடைய மகன் நான். அப்போ அதில் உண்மை இருக்குது. இப்போ எங்கள் அம்மாவுக்கு 84 வயசு, அவங்க இறந்து 5 மாதம் ஆகுது. என் மேலே பெரிய உயிர் அவங்களுக்கு. என் பேரே அதான், மைதிலி பார்த்த சாரதி நாராயணன். என் பேர் நாராயணன் தான், ஆனால் மைப்பா மைதிலி பார்த்த நாராயணன்னா நாராயணன் மறந்துருச்சு, உலகம் மைப்பான்றதான் வரலாறு குறித்து வச்சுருக்கு. 5 மாதம் ஆயிருக்கு. அதில் என்ன ஒரு பியூட்டினா, எங்கள் அண்ணனுடைய பொண்ணுக்கு கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நாளை காலையில் கல்யாணம், இன்றைக்கி ரிசப்ஷன், இன்றைக்கி காலையில் அம்மா உயிர் நீத்துறாங்க. அண்ணன் தான் பெரியவர், அவர் அமெரிக்காவில் இருக்கணும், ஃபேக்ஸ் கொடுக்கணும், வரணும், வரல, வேறு பண்ணணும்லாம் இல்லை. என் பக்கத்துலேயே நிற்கிறார், எனக்கு மூத்தவர், என்னை விட 2 வயசு பெரியவர். ஆனால் அவர் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், கன்னிகாதானம் பண்ண முடியாத அம்மா தேட்டுன்னு. சரி, அதுக்கு பிறகு நான் தான் அவங்களுடைய இறுதி கடனை செஞ்சேன். ஒரு தாய் ஒரு தந்தைக்கு செய்கிறத விட ஒரு தாய்க்கு ஒருத்த இறுதி கடன் செய்கிறான்னா அவனை விட கொடுத்து வச்சாலும் இந்த உலகத்தில் எவனே இல்லைன்ட்டான். ஏன்னா 10 மாதம் கருவில் இருந்தவள். ஒன்றும் மறந்தறியேன் ஓதநீர் வண்ணனையனான் இன்று மறப்பானோ ஏழைகால் அன்று கரு அரங்கத்திலிருந்து கிடந்து கை தொழுதேன் கண்டேன் திருவரங்கமே ஆந்து சைன்டர் பொய்கையாகுவார். நான் பிறந்து படிச்செல்லாம் உன்னை நினைக்கல, எங்கள் அம்மா வயசில் கருவாக இருக்கும்போதே நான் உன்னை கை கூப்பிட்டேன். இதுக்கு மேலெல்லாம் ஒரு தமிழ் கிடையாது. நீங்கள் திருவாசகமும் திவ்ய பிரபந்தமும் தேவாரமும் திருப்புகழ் இல்லைன்னா தமிழ் செத்து போய் எத்தனையோ வருஷம் ஆயிருக்கு. பக்தி தமிழ் தான் நீ காப்பாற்றிட்டு இருக்கு தமிழையே. சொல்றார், ஒன்றும் மறந்தறியேன் ஓத நீர் வண்ணனையனான் இன்று மறப்போனோ ஏழைகால்
அன்று கரு அரங்கத்திலிருந்து கிடந்து கை தொழுதேன் கண்டேன் திருவரங்கமே ஆண் திசை. அம்மா வயத்தில் இருக்கும்போதே கருவிளைய திரு பெற்றவன் அப்படின்ற எவ்வளோ மேட்டர் இருக்கு. எவ்வளோ பெரிய மனிதர்கள்லாம் இந்த ஊரில் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. அதாவது ஜோதிடம் ஆழமானது, ரொம்ப நுட்பமானது. ஐநா சபையில் 1970ஆம் ஆண்டில் உரை நிகழ்த்திருக்காங்க அஸ்ட்ராலஜியை பற்றி. ஏதோ சும்மா நம்ம இங்கே உட்காந்து ஏதோ மரத்தடி ஜோசியம் வளமுருஜான் சொல்லுவார். ஒருத்தன் ஒரு கிளி ஜோசியக்காரன்ட்ட போகிறான்னா சாதாரணமாக ஒருத்தர் போவான், எப்போ கல்யாணம் ஆகும், அவன் அந்த கிளி ஒரு 2 சீட்டு எடுக்கும், ஒரு சாமி பேரை சொல்லுவான். அவனால் முடிஞ்சது ₹1 ₹2 கொடுப்பான். ஆனால் அதில் பெரிய உளவியல் ரீதியான தத்துவம் இருக்குது. அடுத்த தை மாதம் வந்தால் உனக்கு நல்லது நடக்கும், உனக்கு கல்யாணம் ஆகிடும், வேலை கிடைச்சிடும், வீடு கட்டுவேன், ஏதோ ஒன்று சொல்கிறான். அவனுடைய கோரிக்கை ஒவ்வொருத்தனுக்கு ஒரு கோரிக்கை. மாணிக்க வாசர் அதை கேட்காதேங்கிறார். வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுவதும் தருவோயினி. நீ போய் ஒரு அப்ளிகேஷன், உனக்கு ரேஞ்ச் ரோவர் கார் தரணுன்ட்டு சாமி நினச்சிருக்கு, நீ போய் ஒரு ஸ்கூட்டருக்கு அப்ளிகேஷன் போடுவான். நம்மால் இவன் லெவலில் தானே இவன் திங்க் பண்ணுவான். அப்போ சொல்கிறார் மாணிக்க வாசகர். அதனால தான் திருவாசகம் என்னும் தேன்னா, வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுவதும் தருவோயினி. எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியும், எனக்கு எது கொடுக்கணும்னு உனக்கு தெரியும், எப்போ கொடுக்கணும்னு தெரியும், எப்போ கொடுத்தான்னு அதை கடைசி வரைக்கும் வச்சுப்போன்னு உனக்கு தெரியும். இதில் நான் யார் உன்கிட்ட கேட்கறதுக்குன்றார். அந்த கிளிஜோசியக்காரன் சொல்லுவான், அடுத்த தை மாதம் வந்தால் உனக்கு நல்லது நடக்கும்ன்ட்டு. அப்போ வளமுருஜான் தாய் பத்திரிக்கையில் ஒரு கேள்வி பதில் எழுதுறாரு. உலகத்தில் கிளிஜோசியக்காரனை விட இந்த நாட்டிலே மனிதர்களுக்கு தன்னம்பிக்கை தருவர்கள் யாருன்னு. அதில் தன்னம்பிக்கை இருக்குது. ₹1 ₹2 கொடுக்கறது முக்கியம். அவன் வந்தால் ஒரு 6 மாதம் வரும், சரி நமக்கு ஒரு நல்ல காலம் வரும், ஒரு நம்பி அவன் பாட்டுக்கு இருப்பான். அது இன்சொல். யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்படி, யாவருக்குமாம் பிறருக்கு இன்னொரை தான் என்றான். இது ஏதோ நம்ம திருமந்தலத்தை கோயிலுக்கு போகிறோம், ஐயருங்கனா 2 பிரபந்தம் கோயிலில் படிப்பாங்க, தேவாரம் திருவாசகனா 2 ஓதுவார் சிவங்கோயிலில் ஓதுவாங்கிறதுல வாழ்வியல் நெறி இது. இதில் சயின்ஸ் இருக்குது, அஸ்ட்ராலஜி இருக்குது, வாழ்க்கை தத்துவம் இருக்குது, தனி மனித ஒழுக்கம் இருக்குது, பொது ஒழுக்கம் இருக்குது. இதெல்லாம் எவனும் சொல்லித்தர முடியாது. காலேஜில் போனால் படிக்கலாம், மார்க் லிஸ்ட்டை வச்சு வாங்கிக்கலாம், வீடு வாங்கலாம், வேலைக்கு போகலாம். ஒரு டிசிப்ளின் எவன் சொல்லி கொடுப்பான்? பட்டாக்கத்தையை வச்சு 2 பேர் மோதுறான். பேப்பரில் பார்த்தா 10 பக்கம் நியூஸ், கிரைம் நியூஸ் தான் வருது. காலேஜ் ஏன்றான், பஸ்ஸில் ஏறி உட்காந்துக்கிறான், அவன் அடிக்கிறான், இவன் அடிக்கிறான். எங்கே பார்த்தாலும் ஜாதி, ஜாதிக்கு ஒரு கொடி, கொடிக்கு ஒரு கலர். இதையெல்லாம் இந்த பரபரப்பான இந்த கலாச்சாரத்திலிருந்து மீட்டு நன்னறி பொதிர்ப்புக்கு தான் இந்த கூட்டம். அதற்காக அவருக்கு ஒரு பெரிய பலத்தை கைத்தட்டல் நம்ம செய்யணும். எதுக்கு இந்த கூட்டம்? இன்னைக்கு நாடு எங்கே போயிட்டு இருக்கு? ஏதோ 2 தேவார திருவாசகம் படிச்சுட்டு போகிறதா வேலை. இன்னைக்கு நாடு ஒரு வித்தியாசமான கலிகாலத்தில் இருக்கு. கலிகாலத்தில் என்ன? துவாபர யுகம், திரேதா யுகம். கலிகாலத்தில் பக்தி மட்டும்தான் கூட வரும். நாடீர் நாள்தோறும் வாடா மலர் கொண்டு பாடீர் அவன் நாமம் வீடே பெறலாம் என்ன. இங்கே இருக்கிற ஆழ்வார் திருநகர் ஒரு நம்மாழ்வார் மாதிரி சிந்திச்சவன் எவனாவது இருக்கானா? யாராவது இருக்காங்களா? ஒரு அப்பர் சமணத்திலேருந்து சைவத்துக்கு வந்தவர், அவரை மாதிரி ஒரு உழவார பணி செஞ்சவர் இருக்கு. அடக்கம் அப்பர்கிட்ட. உடனே அப்பர் பெரியவரா ஞானசம்பந்தர தோளில் தூக்கினார்னா, ஞானசம்பந்தரை முருகனா பார்க்குறாங்கிறார் அப்பர். அவருடைய ஆழ்ந்த விசாலமான பார்வை என்ன? அப்பர் வயசு என்ன? அப்பருடைய தொண்டு என்ன? அப்பருடைய உழவார பணி என்ன? அதான் படிக்காசு அப்பருக்கு தான் இருக்குது. ஞானசம்பந்தருக்கு அந்த வேல்யூ கம்மி, ரிசர்வ் பேங்க் வேல்யூ கம்மியாக போட்டான் சிவன். ஞானத்துக்கே உருவான ஞானசம்பந்தர். ஆனால் அப்பர்கிட்ட பக்தி. அப்பரை மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா? ஒரு ஃபீல்டு ஒர்க், ஒரு களப்பணி. இன்றைக்கி உழவார பணின்றோம், எல்லாம் பண்ணுறோம். இன்றைக்கு நமக்கு ஒரு நல்ல நிறைய டிசிப்ளினை இந்த நாட்டில் ஒரு நிம்மதியாக குடும்பத்தோட கூட்டு குடும்பமாக இருக்கின்றார். எனக்கே கண்திருஷ்டி பற்ற போதில் இருக்கு. அவன் வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கும் அடுத்த வீட்டுக்கும் ஒரு செவரு பிரிக்குது. ஆனால் இதே நம்ம மனசில் எத்தனை சோறை எழுப்பியிருக்கோம், எத்தனை பேரோட மனம் விட்டு பழக முடியுது. இந்த இதயத்தை எவ்வளோ டஸ்ட்பின் ஆக்கி வச்சுருக்கோம். இதிலிருந்து விடுபட நம்மை நாம் உணர்வதற்கு தன்னை எறிய தனக்கு ஒரு கேடு இல்லைன்றார். செல்ஃப் ரியலைசேஷன் இஸ் அதான் அப்படிங்கிறார் திருமூலர். திருமூலரெல்லாம் ரொம்ப படித்தா அதில் ஒரு பாட்டுக்கு அர்த்தத்தோடு வாழ்ந்தாலே போகும்.
நம்ம ஏதோ திருமூலர், திருமந்திரம், தேவாரம் யாரோ 2 பேர் படிப்பாங்கல்ல, தயவுசெய்து அதை ஏதாவது ஒரு பாசுரம் படித்தா போகிறோம், ஒரு தேவாரம் படித்தா போகிறோம். இந்த ஊர் சுந்தரர் வந்து சிவபெருமானுக்கு நண்பர், நமக்கு எதிர் வீட்டுக்காரன்னு நண்பனாக இருக்க மாட்டேங்கிறான். சிவபெருமான ஒருத்தருக்கு ஃப்ரெண்டுன்னா பித்தா பறை சூடி பெருமானே அருளாளா. அங்கேருந்து வராரு, சொல்கிறார் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டன்றத. பறவை நாச்சியாரை கல்யாணம் பண்ணிக்கிறாரு, அங்கே திருவொற்றூர் போகிறார், சங்கிலி நாச்சியார் கண் போகுது, அப்புறம் ஒரு கண் அங்கே கிடைக்குது, காஞ்சிபுரத்தில் கிடைக்குது. அந்த தோழமை உணர்வு, வாழ்வியல் நெறி, இது ஒரு கைடிங் பிரின்சிபல்ஸ். இன்றைக்கி உலக வல்லரசு ஆட்டி படைக்கிறது ஜப்பான், சீனா. 2 பேர் அஸ்ட்ராலஜியில் கிங்காக இருக்கான். அப்ளிகேஷனோட உன்னுடைய அஸ்ட்ராலஜிக்கல் உன்னுடைய ஆரோஸ்கோப்பை பின் பண்ணி கொடுங்குறான். அதை நம்பாத நாடே இல்லை. வெளிப்படையாக நம்ம பேசுகிறோம், மாநாடு போடுறோம், மற்றவங்களாம் எங்கள் வீட்டுக்காரர் நல்லா இருப்பாரா, அவருக்கு எப்போ பதவி வரும். கோவிலுக்கு போக வெளிப்படையாக கோவிலுக்கு போகிறவனை விட ரகசியமாக கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்றவங்க தான் அதிகமாக இருக்கான் நாட்டில் இன்னைக்கு. அதான் உண்மை. அதனால் இது ஒரு பெரிய ஒரு அற்புதமான கலை. இது இந்த பூமியிலேருந்து இந்த எதாக இருந்தாலும் இந்த பூமி இழுக்கும். புவியீர்ப்பு சக்தி இருக்குது. எந்த பொருளையும் ஈர்க்கிற சக்தி இந்த பூமிக்கு உண்டுன்றத 14ஆம் நூற்றாண்டில் சார் ஐசக் நியூட்டன் கண்டுபிடிச்சார். ஆனால் 6ஆம் நூற்றாண்டுலேயே கண்டுபிடிச்சிட்டான் நம்பால். இதெல்லாம் எடுத்துன்னு வந்தேன் நான். மகாவீரர் அலெக்சாண்டர் வந்து பாபிலோனை கைட்டு விட வானியல் வல்லுநர்களாக ஜோதிட வல்லுநர்களாக தன்னோட கூட்டு போயிட்டான். த கிரேட் அலெக்சாண்டர், மகா அலெக்சாண்டர் வெற்றி பெற்ற உடனே அவன் செஞ்ச முதல் வேலை என்னன்னா வரலாறு சொல்கிறது. புத்தகத்தை படிச்சுட்டு வந்து பேசுகிறேன் நான், சும்மா எதோ இங்கே வந்து பேசலை. அவங்க உடனே என்ன பண்ணால் வானியல் வல்லுநர்கள், ஜோதிட வல்லுநர்கள், அரண்மனை ஜோதிடர்னு இருக்கான். அரண்மனை டாக்டரை விட அரண்மனை ஜோதிடர் இருந்திருக்கான் அந்த காலத்திலேயே. எல்லாரும் அழிச்சிட்டு போயிருக்கான். அதுக்கு பிறகு நம்மளுடைய இந்த கால மாற்றங்கள் இது ஒரு எல்லாரும் இப்போ ஐயா வந்து நான் தவறு சொல்லலை, எல்லாத்துலேயும் நல்லவன் இருக்கான், எல்லாத்துலேயும் கெட்டது இருக்கான். நம்ம வந்து ஒரு சின்ன தவறுகளை வச்சுட்டு ஒரு பெரிய பிரபஞ்ச சக்தியை, காஸ்மிக் எனர்ஜியை உள்ள அடக்கி இருக்கிற இந்த ஆற்றலை, பேராற்றலை நம்ம ஒன்றும் சொல்லிட முடியாது, நம்ம கண்ணாப்புறான்னு விமர்சிக்க முடியாது. இன்றைக்கி யூடியூப் யுகம், உலகம் எல்லாம் பேசுகிறாங்க. ஒன்று தெரிஞ்சுக்குங்க, ரொம்ப தெரிஞ்சவங்களாம் பேசவே மாட்டாங்க. மௌனம் அடர்த்தியானது. காஞ்சி பெரியவரை தரிசியுங்கள், அவர் கண்களிலே காமாட்சி தரிசனம் தருவாள். கசக்கே பிறகும் சத்தோடு இருக்கின்ற பிரம்ம பழம் அவர் வண்ண பனிநிலா வடித்த சீதளம் ஆதவ பறவையின் அழகிய அழகு பேசும் மௌனமே என் பிழை பொறுப்பாய. மௌனம் எப்படி பேசும்? பேசும் மௌனமே என் பிழை பொறுப்பாயோ. ஐயா சொல்கிறாரு, அன்றைக்கே சொன்னார், என்கிட்ட ஆகஸ்ட் 18 நாள் குறிச்சிட்டேன். நாள் குறிக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அடுத்த நிமிஷம் என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. அதுக்கு ஒரு ஞானம் இருக்கணும், அதுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கணும், அதுக்கு ஒரு ஆற்றல் இருக்கணும். அந்த ஆற்றல் தன்கிட்ட இருக்குன்னு நான் எனது என்றதை தூக்கி போடுன்றான். யூகோ வில் நெவர் அக்செப்ட் த ட்ரூத். கரகாட்டக்காரனுக்கு யார் பரிசு கொடுத்தா என்ன? அதுக்கு 2 கொலை நடந்திருக்கு சார் இன்றைக்கி பேப்பரில். விருதுநகரில் இந்த சவுத் டிஸ்ட்ரிக்டில் அதான் இன்றைக்கி பெரிய நியூஸ். ஒரு கோவில் திருவிழா, அந்த கோவில் திருவிழாவில் ஒரு ட்ரூப் ஆயிடுச்சுன்னு ஆட பண்ண நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. இந்த பொன்னாடையும் ஷீல்டும் கொடுக்கறது யார்? அந்த நான் என்கிற எண்ணத்தையும் ஈகோவையும் அடித்து உடக்கணுன்னா அது இறைவன் சன்னதியில் நீ கதறினா தான் உண்டு. அதனால தான் ஆழ்வார் சொல்கிறார், புகழ் ஒன்றில்லா அடியேன் உன்னடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேன். இன்னும் அதற்கோ எனக்கு வேற வழியே தெரியல, எனக்கு ஒன்றுமே கிடையாது. சரணாகதின்னு வந்துட்டான் விபீஷண சரணாகதின்றான் ராமாயணத்தில். எவனும் நம்பாதேன்றான் ராமன்ட்ட. விபீஷணன் போய் போட்டு கொடுத்துருவான், பொது கோயிலை கை மாறிடுவான், அவன் ஸ்லீப்பர் செல்லேருந்து வந்திருக்கான்னு இப்போ சொல்கிறான்ல. ஆஞ்சநேயர் தான் சொன்னார், மாருதி தான் சொன்னார், இல்லை நீ அவனை. அப்போ சொல்கிறார் அவன், அப்போ கம்பர் சொல்கிறார், புகழது கூறுகின்றான். சரணாகதின்னு வந்துட்டான். அவன் நாளைக்கு துரோகம் பண்ணாலும் அவனுக்கு தான் அந்த பாவம் போக, எனக்கு போகாது. புகழது கூறுகின்றான் அப்படின்ட்டான். இன்று வந்தான் என்று உண்டோ, முன்பு என் தாய் தந்தையை கொன்று வந்தான் என்று உண்டோ, புகழது கூறுகின்றான்றான் கம்பராமாயணத்தில். எதுக்கு கம்பராமாயணம், தேவாரம், திருவாசகம், திவ்ய பிரபந்தம்லாம் எடுத்து வச்சுன்னு உங்கள்கிட்ட பேசுகிறேன். எல்லாம் வாழ்வியல் நெறி. இன்றைக்கு இந்த பரபரப்பான உலகத்தில், இந்த கவன தடுமாற்றத்தில், இந்த சலனங்களாலும் சபலங்களாலும் ஃபுல்லாக இதயத்தில் நிறைவேறுகிற இந்த உணர்வுகளிலிருந்து நாம் தப்பிச்சு
நம்ம குடும்பத்தோட சந்தோஷமாக அதே சமயத்தில் உழைக்கணும், போராடணும், லட்சியம், துப்பாக்கி சுடுறான்றார். வெறும் அஸ்ட்ராலஜி மட்டும் கற்றுக் கொடுக்கல. அவர் சொல்லால், அவர் ஜோதிடத்தால் சுடுறாரு, பேரன் துப்பாக்கியால் சுடுறான். அதெல்லாம் ஒரு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறார். ஆங்கிலத்தில் பேசுகிறான். இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றின்னு டயஸில் பேசுகிறாங்க. நீங்கள் விவேகானந்தர் மெத்த படித்தவர், ராமகிருஷ்ண பரமஹம்சர் அந்த அளவுக்கு பெரிய படித்தவர். ஆனால் கடவுளை காட்ட முடியுமான்னு காட்டுறார். அவரை மாதிரி சேஷாதிரி சுவாமிகளை பற்றி இவர் பேசினார். ரமணருக்கே குரு அவர் பாட்டுக்கு வருவார், போவார். ஞானம் எங்கே இருக்குது, யார்கிட்ட இருக்குது, எப்படி இருக்குன்றதெல்லாம் இந்த சின்ன விஷயத்தை வச்சு நான் 2 MA வாங்கிட்டேன், MPhil வாங்கிட்டேன்லாம் பண்ணவே முடியாது. அது வேற லெவல். அது தனி மனித ஒழுக்கத்தாலையும் ஆழ்ந்த பக்தியாலையும் தான் திடபக்தி. கதியேல் இல்லை நின்னருள் அல்லது எனக்கு நிதிய திருநீர்மலை நித்தில தொத்தே பதியே பரவி தொழும் தொண்டர் தமக்கு கதியே உன்னை கண்டு கொண்டு உய்ந்து உழிந்தேன். அந்த பரிபூரண சரணாகதி இருக்கணும். இன்னும் சொல்ல போனால் இந்த அஸ்ட்ராலஜி கான்ஃபரன்ஸில் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆழ்ந்த வைணவர்கள் திருமாலை முழு முதமாக நம்புகிற, அவனையே நம்புகிற இவர்கள் பார்க்க மாட்டாங்க ஜாதகம். ஏன்னா அவன்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்ட, எல்லாத்தையும் அவன் தரப்போகிறான். அப்புறம் நம்ம எதுக்கு போய் பார்த்து இது சலனப்படணும்? எல்லாத்தையும் நல்லதோ கெட்டதோ நீ கொடுக்க போகிற. இருந்தாலும் இந்த மனசு கேட்கல. என்ன பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் ஆகும், பையன் இந்த மாதிரி சுற்றுறான், ஏதாவது ஒரு ரெமெடி தானே. அப்போலோ ஹாஸ்பிட்டலில் டாக்டர் 2 கோடி செலவு பண்ணிட்டு எல்லாம் 4 மாதம் 6 மாதம் ட்ரீட்மெண்ட்டு. கடைசியில் ஒரு நாள் கை மேலே இருக்கிறவன் தான் காப்பாற்றுறன்ட்டு போகிறார். மேலே இருக்கிறவனை ஆப்ரேஷன் பண்ணான், அவனாக மருந்து கொடுத்தான், அவனை 2 கோடி ரூபா பில்லு கொடுத்தான். அதல்ல, அது ஒரு இறை உணர்வு, நம்மளை தாண்டிய ஒரு சக்தி. அந்த சக்திக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். அதை வணிகமயமாக ஆக்கினால் அது காஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் வேறு இருக்கும். இன்றைக்கும் அந்த எல்லா இடத்துலையும் உண்மையானவர்களுக்கும், விஷயம் தெரிஞ்சவர்களுக்கும், அதை தலைக்கு ஏற்றிக்கொள்ளாதவர்களுக்கும் இன்றைக்கும் இந்த நாட்டில் ஒரு பெரிய மரியாதை இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட எல்லா ஞானத்தையும் உடைய எல்லாருக்கும் எல்லாம் செய்யணும். ஒரு மண்டபத்தை எடுத்து இவ்வளோ யார்கிட்டையும் வாங்கலை, டொனேஷன் இல்லை, ஒன்றும் இல்லை, இத்தனை பேருக்கு ஷீல்டை கொடுத்து ஒரு அங்கீகாரம் கொடுத்து இந்த சபையில் ஒரு நாள் இதை திருவிழாவாக பண்ணி இதுக்கு ஒரு பெரிய அமைப்பு அவருக்கு இறைவன் கொடுத்துருக்கான். இப்படி சில பேரால் தான் சிலதெல்லாம் செய்ய முடியும். அதுக்கு சுயநலம் இல்லாமல் இருக்கிற ஒருவரால் தான் இப்படி ஊரை கூட்டி தேர் எடுக்க முடியும். அது ஒன்றுக்காக நம்ம அவருக்கு ஏதோ அவர் கூப்பிட்டாரு பேசுகிறான்றதுக்காக நான் சொல்லலை. உண்மையிலேயே இன்றைக்கு இருக்கிற இந்த வேகமான உலகத்தில், இந்த கவன தடுமாற்றங்கள் அதிகம் நிறைந்த உலகத்தில், போட்டி பொறாமை உள்ள உலகத்தில், இந்த கமர்ஷியல் வேர்ல்டில் இறைவனுக்கு இறை தேடுகிற பொழுது கொஞ்சம் இறையும் தேடினார் கிருபானந்த வாரியார். இறைவனை பற்றி நீ புரிஞ்சுக்க முடியாது. அதனுடைய ஆற்றல் மகத்தானது. கடலில் தான் மீன் இருக்குது, உப்பு பூரா கடல் தண்ணி. அந்த மீன் அந்த தண்ணி தான் உயிர் வாழுது, அங்கே இருக்கிற உணவை தான் உண்றது. ஆனால் அந்த மீன் உப்பாகலை. அந்த மீனை சாப்பிட்றதா கூட உப்பு போட்டு ஃப்ரை பண்ணி தான் சாப்பிட்றோம். இதெல்லாம் எவன் போய் கண்டுபிடிக்க முடியும்? என்ன நுட்பம் கடலில் தானே இருக்குது. ஒரு பொருளை ஊற வச்சா, இப்போ குலாப் ஜாமுன் சர்க்கரையில் ஊற வச்சா அந்த சர்க்கரை தண்ணி அந்த குலாப் ஜாமுனில் ஏறும். ஒரு பழத்தையோ ஒரு வாழைக்காவி எதுலையோ எந்த தண்ணியில் நினச்சா அதனுடைய தன்மை அந்த நீருக்கு வரும், அந்த நீரின் தன்மை அதுக்கு போகும். ஆனால் கடல் தன்மையும் கடல் நீரின் தன்மையும் அந்த மீனுக்கு வரல. இந்த உடலை உயிர் இயக்குகிறது, உயிரை இறைவனை இயக்குகிறான். அந்த இறைவனுக்கு நாம் பரிபூர்ண சரணாகதி இருப்போம். பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி.